ஜிஹெச் இருந்த இடத்துல வந்து விஷமுறிவு மற்றும் அவசர சிகிச்சைக்கு உண்டான ஃபஸ்ட் எய்ட் இதெல்லாம் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் இன்றைக்கி வந்து இங்கே ஆய்வு செஞ்சு டீன் மேடம் எல்லாத்தையும் வர வச்சு பேசினேன் நான். இப்போ எந்த நிலமையில இருக்குது உள்ளெல்லாம் பார்த்தீங்களா, எப்படி இருக்குது? பார்த்தேங்க, நிறைய இடம் இருக்குது, பார்த்துருக்கேன். அவங்க சில பிளான்ஸ்லாம் வச்சுருக்காங்க, ப்ளஸ் அண்ட் மைனஸ்லாம் சொல்லியிருக்காங்க, அட்வான்டேஜஸ்லாம். ஒரு டியூஸ்டே வாக்கில் மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். அந்த மீட்டிங்க்கு அப்புறம் என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எத்தனை நாள் இந்த வேலையை முடிக்க முடியுங்கிற டிஸ்கஷன்லாம் பண்ணிவிட்டு ஒரு நாட்களில் நான் சொல்கிறேங்க. இப்போ எந்த இடத்துல நான் ஜிஹெச் இது மருத்துவமனை கொண்டு வர சொல்லுங்க, ஏன்னா இங்கே உள்ள மாதிரி பள்ளியெல்லாம் கொண்டு போகும். ஆமாங்க, இந்த ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 5500 ஸ்கொயர் ஃபீட் இருக்குங்க. இந்த இடத்துல பிளான் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் கொஞ்சம் பின்னாடி இடம் இருக்குது. நம்ம எப்படின்னு உட்காந்து ஒரு மீட்டிங் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணால் தான் ஃபர்தராக பேச முடியும். இப்போ நைட் டைமில் இந்த மாதிரி மதுபோதை கூடாரமாக இருக்குது, தடுக்கிறதுக்கு இல்லைங்க, நம்ம சொல்லியிருக்கேங்க. நிறைய இடத்துல பார்த்து நானே சில விஷயங்கள் ரொம்ப இதாக கிடக்குது. அதனால் ஆள் போட்டு போலீஸ்லாம் கொஞ்சம் போட்டுட்டுங்க, செக்யூரிட்டிலாம் கொஞ்சம் போட சொல்லியிருக்காங்க. போட்டுட்டு அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கலாம். சிசிடிவி சில இடத்துல இல்லாமல் இருக்குது, கேட்டேன். இப்போ தான் டெம்பரரியாக போட்டிருக்கோன்னு இருக்காங்க. அதுக்குண்டான ஆக்ஷன் எடுக்க சொல்லாங்க. ரைட்டுங்க, நான் மீட்டிங் முடிஞ்சோடனே என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீக் வாக்கில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த மருத்துவமனை எத்தனை நாளில் ரெடி ஆகும் சார்? மக்கள்கிட்ட எத்தனை நாள் சார்? அது வந்து மீட்டிங் போட்டு நிறைய ப்ளஸ் அண்ட் மைனஸ் சொல்லியிருக்காங்க. நம்ம பண்ண தெளிவாக பண்ணணும். ஒரு 6 மாதம் ஆனாலும் தெளிவாக பண்ணால் தான் நமக்கு உண்டானதுங்க. பஸ் ஸ்டாண்ட் நம்ம இந்த வாரத்தில் பண்ணி கொடுத்துறோம். பட் இந்த விஷயம், மருத்துவமனை விஷயம் வந்து அப்படி பண்ண முடியாது. எக்யூப்மெண்ட்ஸ் வேணும், அதுக்குண்டான நிறைய என்ன மாதிரி பண்ணலான்னு ஐடியா இருக்கு. ஆமாம் சார், விஷமுறிவு, ஃபர்ஸ்ட் எய்டு, எமர்ஜென்சி வந்தாங்கன்னா இங்கேருந்து பண்ணி நம்ம அந்த ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிற அளவுக்கு உண்டான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலான்ட்டுங்க. இல்லை, தேர்தல் வாக்குறுதி இல்லாமல் சரிங்க, ஸ்பெஷலாக ஏதாவது நாமக்கல் பொண்ணு விருப்பப்படுறீங்களா? புதுமையாக ஏதாவது? அதான் சார், நான் என்ன வாக்குறுதி இல்லாமல் யாருமே பண்ணாத நீங்கள் எதாவது பண்ண விருப்பப்படுறீங்களா? அப்படி ஏதாவது திட்டம் இருக்காங்க ஸ்பெஷலாக? ஆமாங்க சார், இப்போ என்னன்னா நம்ம எம்எல்ஏ ஆஃபீஸுங்க 24 ஹவர்ஸ் செயல்படுத்த முடியுமாங்கிறத யோசிச்சுட்டு இருக்கேன் நான். நைட் டைமில் கூட யாராவது ஒரு ஆள் போட்டு பண்ணுற அளவுக்கு ஒரு ஐடியா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். அது எந்த அளவுக்கு முடியுங்கிறது சாத்தியத்தையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேங்க. எப்போ யார் வந்தாலும் ஈஸியாக அப்ரோச் பண்ணணும். மற்ற எம்எல்ஏ மாதிரி இல்லாமல் அந்த எம்எல்ஏ ஆஃபீஸ் இருந்ததே தெரிலங்கிறாங்க. இப்போ நம்ம போய் 2 நாள் போய் அங்கே வேலை நடக்கிறத பார்த்ததுக்கே வந்து ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. எப்பயுமே யார் வந்தாலும் அங்கே பார்க்குற அளவுக்கு உண்டான ஃபெசிலிட்டி நம்ம பண்ணுவாங்க. அங்கேயும் ஒரு சேவை மையம் மாதிரி ஒன்று கொண்டு வரலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்கு. ஃபர்தர் அங்கங்கே நம்ம நிர்வாகிகள்லாம் ஆஃபீஸ் போட சொல்லியிருக்காங்க. நகர நிர்வாகிகள்லாம் ஆஃபீஸ் போட்டு மக்களோட பிரச்சனையை அப்பப்போ ஆன் ஸ்பாட்டில் என்ன முடிக்க முடியுங்கிறத பார்க்கலான்ட்டு இருக்கிறாங்க. திங்கக்கிழமை செவ்வாய்க்கிழமை வாக்கில் வந்து ஒரு வார்டு போயிட்டு நம்ம கமிஷனர்லாம் கூப்பிட்டு போயிட்டு இந்த சாக்கடை வசதி, லைட் வசதி, இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான பிரச்சனைகள் எல்லாம் இமீடியட்டாக பார்க்க போகிறோம். மழை காலம் வரப்போகுதுங்க. அதுக்கப்புறம் வர என்னென்ன பிரச்சனைங்கிறதெல்லாம் பார்த்து வச்சுருக்கோம். வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் சரி பண்ண முடியுமோ அதுக்கு நடவடிக்கை எடுக்கப்புறம் எம்எல்ஏ 24 மணி நேரம் செயல்படும், மனு கொண்டு வந்து கொடுக்கலாம். அதுக்கு முன்னாடி நடவடிக்கை பிளான் பண்ணிட்டு இருக்கேங்க. பார்ப்போங்க. என்னென்ன நல்லா வரவேற்பு இருக்கு. ஆனால் இந்த சந்தை கடைகள் நிறைய எங்க பெரிய குற்றச்சாட்டு இருக்கு. அது சம்பந்தமா காவல்துறை எல்லாம் வரும் நாட்களில் என்னென்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாருங்க. எல்லாரும் ஒரு எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய நடக்க போகுது. அவர் தளபதி ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காரு. தப்பான எண்ணங்களை அழிச்சணும்னு சொல்லிட்டாருங்க. அதுக்கப்புறம் கட்சி பேரை சொல்லி யாரெல்லாம் தப்பு பண்ணாலும், ஏன்னா டிஎம்கேலேருந்து வந்து இப்போ நிறையா பிளான் பண்ணிட்டுருக்காங்க. உள்ள கட்சியில் இணைஞ்சு சில பேர், எல்லாத்தையும் நான் சொல்ல வரல, சில பேர் கட்சியில் இணைஞ்சு கட்சிக்கு கெட்ட பேர் உண்டாக்குறதுக்கு உண்டான எல்லா வழியும் பண்ண போகிறாங்க. ஏன்னா உள்ளாட்சி வரப்போகுது. டிவிக்கு கொடியை கட்டிட்டு இந்த மாதிரி பண்ணுறதுக்கும், நான் நிர்வாகி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்காங்க. மக்கள் கொஞ்சம் பார்த்துருந்தீங்க அவங்ககிட்ட இருந்து. ரைட்டுங்க, யாரும் என் பேரை மிஸ்யூஸ் பண்ணாலோ தலைமை பேரை மிஸ்யூஸ் பண்ணாலோ டைரெக்டாக வந்து சொல்லுங்கள். நாங்கள் எம்எல்ஏக்கு தெரிஞ்சவங்க, மாவட்டத்துக்கு தெரிஞ்சவங்கன்னு சொல்லிட்டு யார் என்ன தப்பு பண்ணாலும் எங்கள் காது கொண்டு வந்துடுங்க. இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கும், எல்லா ஊர்லையும் நடக்கும். ஆமாங்க, ஏன்னா எங்கள் பேரை சொல்லி தப்பு பண்ணுவாங்க சிலர். டிஎம்கேலேருந்து வந்தவங்களா இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். எது வந்தாலும் எங்ககிட்ட டேரெக்டாக அப்ரோச் பண்ணுங்க. யாரையும் நம்பி பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். வேலை வாங்கி தருவேன், அது வாங்கி தருவேன்னு சொல்லுவாங்க. யார்கிட்டையும் ஏமாற வேண்டாம். தெளிவாக இருங்க. இந்த ஆட்சியில் அதெல்லாம் நடக்காதுங்க. இருக்குங்க எல்லாமே. 9943868585 இந்த நம்பரில் யாராவது என்னை பார்க்கணுன்னாலும் தொடர்பு கொள்ளனாலும் கூப்பிட்டிங்கன்னா எங்கே இருக்குன்னு சொல்லுவாங்க, மீட் பண்ணலாங்க. ஆஃபீஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அங்கே தான் இருக்க போகிறோம், வேறு எங்கேயும் இருக்க போகிறதில்ல. மற்ற ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி வெளியே போகிறது மட்டும் தான் இருக்கும். அதனால் எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஈஸியாக தொடர்பு கொள்ளலாம். இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாதுங்க. நான் வந்து டைரெக்டாக 1-to-1 இருக்கணும்னு நினைக்கிறேன் மக்கள்கிட்ட. யாராக இருந்தாலும் என்கிட்ட டைரெக்டாக பேசுங்க. என் பேரை சொல்லி பின்னாடி யார் என்ன பேசினாலும் அவங்ககிட்ட போய் ஏமாந்துட வேண்டாம். நன்றி.
这是一个 space tour 的嘛，有到底是个 Mars 的 rover coaster，那还是 ski round 嘛？nói còn ở đi rồi này đó đi tìm kia bác anh có đến đâu kỳ ta hả அது வாய் இப்படி எடுத்துடுவேன் சொல்லி காசு வாங்கி người mắc cái đồ gì cái sự sự chỉ ra se mandan ya tener que sonido tener Quando io appello lì, dove uso il pensiero per essere